Disclaimer: This channel does not promote or support or encourage any form of illegal gambling. Kerala Lottery is a government regulated lottery and any investment or ticket purchase is completely at your own risk. Please play responsibly and within your budget. The channel owner is not responsible for any financial losses. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களுக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேளுக்கான சூப்பரான ஒரு கணிப்புகள் ஒன்று பார்த்தலாம். ஸோ இப்போ தான் முதல் முறை நம்முடைய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத போட்டுக்கோங்க. நண்பா, இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 248 ரிசல்ட்டு, சரிங்களா? 248 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டு. ஸோ இந்த 248க்கு நம்ம என்ன கணிப்புகள் கொடுத்தோம், ஸோ கேம் என்ன மாதிரி போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நண்பா, நம்ம கொடுத்ததில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 ஆல் போர்டில் நல்ல ஒரு வெற்றி வந்துருச்சு நண்பா. ஸோ நம்ம என்ன மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏபி 48 அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கணிப்புகள் எடுத்து கொடுத்துட்டோம், சரிங்களா? ஏபி 48 அப்படிங்கிறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ நேற்று மாதிரி தான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 64க்கு ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம் பார்த்திங்களா? ஸோ சேம் அதே பேட்டர்னில் ஏல வந்து பார்த்திங்க அப்படின்னா 4ம் பியில் 8ம் கொடுத்துருந்தோம். ஸோ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஏபி 48, ஆனால் நமக்கு அடித்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசி 48 அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுருந்தோம். நானுமே ஃபுல் 3 டிஜிட்டல் வின்னிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா தினம் ஏதாவது ஒரு வகையில் மிஸ் ஆகிட்டே இருக்கேன். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டில் நம்ம கொடுத்த 8 ஒரு சிறப்பான ஒரு வெற்றி எடுத்துருந்துச்சு நண்பா. ஸோ யாராவது போட்டு வெற்றி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சரி நண்பா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன தோல்விகளை நினச்சி வந்து வருந்தாமல் அடுத்தடுத்து வெற்றிகளை நோக்கி போகலாம். தினசரி நான் சொல்கிறது, ஸோ நண்பா, நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எவ்வளோ தான் வின்னிங் கொடுத்தாலும் சரி, ஸோ ஃபுல் 3 டிஜிட்டல் தொடர்ந்து 10 நாள் வின்னிங் கொடுத்தாலும் சரி, நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 50 ரூபா 100 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் போடாதீங்க நண்பா. நான் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்பரே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 செட்டு தான் கொடுப்பேன், சரிங்களா? அதிகமாக நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்குறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா 1000, 2000, 3000 வரைக்கும் டிக்கெட் போடுறீங்க, நான் வந்து லிமிட்டாக போடுங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்து கம்மியாக சொல்கிறது, சரிங்களா? நீங்கள் வந்து நிறைய போட்டுட்டு லாஸ் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. அது வந்து இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு போட்டு ஒரு 1000 வின்னிங் வாங்குறது பெருசு கிடையாது. வெறும் 50 ரூபா 100 ரூபாய்க்கு போட்டு நம்ம ஒரு 10 ரூபா வின்னிங் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு ப்ராஃபிட்டு. ஸோ அதுக்காக தான் வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன். நீங்கள் அதுக்கு எனக்காக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் ஆளுங்கிறத போட்டுக்கோங்க. ஸோ நம்ம பேஜை இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு ஃபாலோ மட்டும் தட்டி விடுங்க நண்பா, சரிங்களா? நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஃபாலோவும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நாளைக்கு நம்ம ஒரு கணிப்புகள் பார்த்துடலாம். அதேமாதிரி லிமிட்டாக அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா விளையாடாமல் கூட இருங்க. நம்ம ஒரு 2 நாளைக்கு பார்க்கலாம் கேம் எப்படி போகுதுங்கிறது, சரிங்களா? வாங்க நம்ம ஏபிசி 3 டிஜிட்டல் சிங்கிள் போர்டு என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ நண்பா, நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஏல வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறது 1 மற்றும் 6 கொடுக்குற நண்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பி. ஸோ பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மற்றும் 3 கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மற்றும் 0 கொடுக்குறோம் நண்பா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கால்குலேஷனில் வந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி சிங்கிள் போர்ட்டில் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக இது ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ உங்களோட கால்குலேஷனில் ஏதாவது ஒரு நம்பர் வரலாம். அதேமாதிரி இப்போ நான் ஏபி 18 கொடுக்குறேன் அப்படின்னா அது நாளைக்கு பிசி 18 அடிக்கலாம், ஸோ 68 அடிக்கலாம், 13 அடிக்கலாம். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே எடுத்து காப்பி அடிக்காமல் சார்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சார்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேட்டர்ன் இருக்குது, ஸோ நிறைய மெத்தட் இருக்குது, சரிங்களா? அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டுமே இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? நான் வந்து கொடுக்குறனாலாம் வந்து வெறும் ரெஃபரன்ஸ் தான் நண்பா, சரிங்களா? உங்களோட சொந்த மனசுக்கு என்ன தோணுதோ, சரிங்களா? உங்கள் மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் கேமில் வைங்க. ஸோ உங்களை தவிர யாராலையும் சிறப்பான வெற்றி எடுக்க முடியாது, சரிங்களா? என்ன தான் இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் பார்த்து போடுறோம், ஃபேஸ்புக்கில் பார்த்து போடுறோம் அப்படின்னாலும் நம்ம சுய அறிவுக்கு என்ன எண்கள் வந்து நமக்கு கிடைக்குதோ அதை வந்து இதோட பேர் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு அளவுக்கு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள அளவில் கொடுக்குறேன் அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணாமல், இந்த தம்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பர் கொடுத்துருக்காரு, நம்ம கால்குலேஷனில் இந்த நம்பர் வருது, ஸோ இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி போடலாம் அப்படின்னு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிங்க அப்படின்னா டெய்லியுமே நீங்கள் வின்னிங் வாங்கலாம். இப்போ இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஏபி 48 கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட கால்குலேஷன்லேயுமே அந்த 4 நம்பர் 8 நம்பர் வருது, பால் போர்ட்லேயுமே 8 நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த தம்பி ஏபியில் கொடுத்துருக்கானா நம்ம வந்து பிசியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். சரி நண்பா, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டில் 8 மற்றும் 5 கொடுக்குறோம். ஸோ உங்கள் கால்குலேஷன் என்ன வருதுங்கிறத பாருங்கள், பார்த்து சிறப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எடுத்து முயற்சி பண்ணுங்கள், முடிவு நம்மளுடையது. ஸோ வந்து முயற்சி நம்முடையது, முடிவு இறைவனுடையது. மீண்டும் நாளை பார்க்கலாம் நண்பா, சரிங்களா?